भारत माता की। दोनों मुट्ठी बंद करके पूरी ताकत से बोलिए, भारत माता की जय। भारत माता की जय। मित्रों, मैं अपनी बात बताऊं उससे पहले कुछ बातों के लिए मैं प्रार्थना करना चाहता हूं। आज आतंकवादियों ने हमारे देश के सुरक्षा बलों पर हमला किया। हमारे देश के जवान मारे गए। कुछ दिन पहले आतंकवादियों ने नैरोबी में हमला किया। कई हमारे हिंदुस्तान के भाई बहन मारे गए। मैं आप सबसे प्रार्थना करता हूं कि जहां हम हैं वहीं से, हम बैठे हैं वहीं से 2 मिनट के लिए मौन रख करके हमारे इन शहीद जवानों के प्रति हम श्रद्धांजलि अर्पित करेंगे। நண்பர்களே, நான் எனது உரையை துவங்குவதற்கு முன்பாக இங்கே ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இன்றைய தினம் பயங்கரவாதிகள் நம்முடைய இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இளைஞர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். சில தினங்களுக்கு முன்பாக நைரோபியிலே பயங்கரவாதிகளின் தாக்குதலிலே பாரத நாட்டைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே நாம் எங்கெங்கு இருக்கிறோமோ அங்கு அமர்ந்திருந்தபடியே 2 நிமிடம் நாம் இம்மாதிரி தியாகிகளாகிவிட்ட அவர்களுக்காக நாம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உட்கார்ந்த இடத்திலிருந்தே ओम शांति शांति शांति। मंच पर विराजमान भारतीय जनता पार्टी के राष्ट्रीय अध्यक्ष, हम सबके मार्गदर्शक आदरणीय राजनाथ सिंह जी, आज तमिलनाडु की धरती पर इस नया इतिहास रचने का काम जो किया है, उस प्रदेश की टीम के अध्यक्ष श्रीमान पोन राधाकृष्णन जी, ये युवाओं की रैली को आयोजित करने में हमारे जो युवा मोर्चा के अध्यक्ष हैं, जिन्होंने पूरी शक्ति लगाई, ऐसे हमारे नौजवान साथी बाल गणपति, श्रीमान एलजी, श्रीमान लक्ष्मणन जी, सीपी राधाकृष्णन जी, भाई एच राजा, मोहन राजूल, मंच पर विराजमान सभी भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेतागण, மேடையிலே விற்றிருக்கின்ற நம் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களே, மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்க இருக்கின்ற இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இளைஞர்கள் நிகழ்ச்சியாக இதை தன்னுடைய குழுவோடு சேர்ந்து மிக சிறப்பாக இதற்காக உழைத்திருக்கின்ற பொன் பாலகணபதி,
மற்றும் திரு ஸ்ரீ இலா கணேசன்ஜி, KN லக்ஷ்மணன்ஜி, CP ராதாகிருஷ்ணன்ஜி, சகோதரர் ராஜா மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே, தமிழ் மண்ணே வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப் சிங்கங்களே, வாலிப சிங்கங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பேருமை உடைய நாடு. கம்மன் வள்ளுவர் பிறந்த பூமி. தமிழ்நாடு என்று சொன்னால் காதில் தேன் வந்து பாயும் ஏண்டு பாடினான் பாரதியார். திருச்சி தமிழ்நாட்டின் இதயம் போல் மத்தியில் இக்கம் மாவட்டம். மலைக்கோட்டையும் காவிரியும் அலங்கரிக்கும் மாவட்டம். சோழர் தைலநகரே ஓரியூர் இருந்துத்தோ திருச்சி. வெரி குட். இந்த நகரில் வசிக்கும் மற்றும் இங்கு வென்னவளோ அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். I have great pleasure and honor in visiting Tamil Nadu. The great Tamil poet Ramalingam Pillai wrote that Tamilal yendu oru inam undu taniye avarku oru gunam. What is that special character? I consider three things very special in the people of Tamil Nadu. They are Tamil people are hardworking people. Tamil people are sincere people. And above all, Tamil people are a royal and loyal people. இன்றைய தினம் தமிழகத்திலே உரையாற்றுவதிலே நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் சொன்னார்கள், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தரணியில் அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்று. அந்த விசேஷமான தமிழனுடைய குணம் அவனுடைய கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் அவன் மன்னன் போல் இருப்பான், விசுவாசியாக இருப்பான் என்பதுதான் இந்த தமிழனுடைய குணம். For Tamil people, workplace is worship place. தமிழக மக்களுக்கு அவன் வேலை செய்யும் இடம் கோயிலாகும். Tamil is not only one of the oldest languages of the world, but also one of the few living ancient languages. I am very fond of knowing about Sangam literature. தமிழ் மொழியானது பழமையான மொழி மாத்திரமல்ல, தமிழ் மொழி உலகத்திலே இருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமை கொள்ள மொழியில் ஒன்றாகும். நான் சங்க இலக்கியங்களை பற்றி அறிவதிலே எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் உண்டு.
Due to the hard work and dedication of the people, Tamil Nadu is one of the most advanced states in the country. தமிழ் மக்களுடைய கடினமான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையின் மூலமாக இந்த தமிழகம் நம் பாரத நாட்டிலே முன்னேறிய மாநிலங்கள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. The products of Tamil Nadu are competitive in the national and international markets. தமிழகத்தில் உற்பத்தியாகின்ற பொருட்கள் தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளிலே போட்டி போடுகின்ற அளவிற்கு தரமான பொருட்களாகும். Only Tamil could invent email. தமிழர்கள் தான் இமெயிலை கூட கண்டுபிடிக்க முடியும். The top software companies of the world like Microsoft, Oracle, or name any, the bulk of their masterminds are from Tamil Nadu. ஏனென்றால் உலகத்தில் இருக்கின்ற மென்பொருள் நிறுவனங்களிலே அது ஆராக்கிள் போன்ற எந்த விதமான ஒரு கம்பெனியின் பெயரை நீங்கள் சொன்னாலும் கூட அங்கு முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள். Tamil Nadu and Gujarat share many common features. These two states played a leading role in the freedom struggle. தமிழகமும் குஜராத்தும் பல்வேறு அம்சங்களிலே பொதுவான அம்சங்களை கொண்ட மாநிலங்களாக இருக்கின்றன. இந்த இரண்டு மாநிலங்களிலிருந்து சுதந்திர போராட்டத்திற்காக அதிகமான பேர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். If Gandhiji from Gujarat, his conscious keeper Rajaji is from Tamil Nadu. காந்திஜி அவர்கள் குஜராத்திலிருந்து வருவாரேயானால் அவருடைய நம்பிக்கைக்குரியவர் தமிழகத்தை சார்ந்த ராஜாஜி ஆவார். While Tamil people came to Gujarat in large numbers to make Gujarat the Manchester of India, you have a substantial population of Gujaratis who are called Saurashtrians in Tamil Nadu, contributing to the growth of Tamil Nadu. தமிழகத்திலிருந்து குஜராத்திற்கு வந்து குஜராத்தை மான்செஸ்டர் என்று அழைக்கின்ற அளவிற்கு, அதாவது நெசவு தொழில் முக்கியமாக இருக்கின்ற மாநிலமாக, இங்கு குஜராத்திலிருந்து அதிகமான பேர் வந்து தமிழகத்திலே அவர்கள் இதன் வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சௌராஷ்டிரத்தினர் என்று நாம் சொல்லுகின்றவர்கள். While you have a mini Gujarat in Chaukarpet, we have a mini Tamil Nadu in Gujarat called Maninagar. இங்கு ஒரு சிறிய குஜராத் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய சவுகார்பேட் இருக்குமானால் ஒரு சிறிய தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற அளவிற்கு குஜராத்திலே மணிநகர் இருக்கிறது. And for information, Maninagar is my assembly constituency. உங்களுடைய தகவலுக்காக சொல்ல விரும்புகிறேன், மணிநகர் என்னுடைய சட்டமன்ற தொகுதியாகும். The voters of the Maninagar and particularly the voters of Tamil Nadu, those who are living in Maninagar, they have elected me with thumping majority. மணிநகரிலே இருக்கின்ற வாக்காளர்கள், குறிப்பாக தமிழ் வாக்காளர்கள், என்னை மிக பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்திலே அங்கே வெற்றி பெற செய்தார்கள். The people of Tamil Nadu and Gujarat have mingled with each other like sugar and milk without any problems whatsoever. குஜராத்தி மக்களும் தமிழ் மக்களும் எப்படி பாலிலே சர்க்கரை இரண்டர கலந்திருக்கிறதோ அதுபோல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இரண்டர கலந்து வாழ்கிறார்கள். Both are coastal states. Both have a long history of sea-based trade and commerce with other ancient civilizations. இரண்டு மாநிலங்களுமே கடற்கரை மாநிலங்கள். இந்த இரண்டு மாநிலங்களுமே பல்வேறு நாடுகளோடு கடல் மார்க்கமாக வர்த்தகம் செய்து வந்திருக்கிறது. A coastal and a border states, we have also common problems. கடற்கரை ஒட்டி இருக்கின்ற மாநிலமாக, எல்லைப்புற மாநிலமாக இருக்கின்ற நமக்கு விசேஷமான சில பிரச்சனைகளும் இருக்கின்றன. While Gujarat fishermen are arrested and tortured by Pakistan, the fishermen
in Tamil Nadu often are arrested by Sri Lankan army. எப்படி குஜராத்தினுடைய மீனவர்கள் பாகிஸ்தானியரால் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்களோ அதுபோல நம் தமிழ் மீனவர்கள் இலங்கை அரசாங்கத்தால் மாதிரியாக கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள். मित्रों, आप लोगों को लगता होगा कि हमारे फिशरमैन को श्रीलंका उठा करके क्यों ले जाती हैं, हमारे फिशरमैन को पाकिस्तान उठा करके क्यों ले जाता है. मित्रों, ये ले जाने की हिम्मत इसलिए करते हैं क्योंकि समस्या उस समुद्र के भीतर नहीं है जहां मछुआरे जाते हैं. समस्या उस दिल्ली की सरकार की दुर्बलता में है, जिसके कारण ये दुर्दशा होती है. நண்பர்களே, குஜராத் மீனவர்களை பாகிஸ்தான் ஏன் தூக்கி செல்கிறது, தமிழ் மீனவர்களை இலங்கை ஏன் தூக்கி செல்கிறது, இதற்கான தைரியம் இந்த நாடுகளுக்கு ஏன் வந்தது? பிரச்சனை அந்த கடல் மத்தியிலே அல்ல, மத்தியிலே இருக்கின்ற பலமில்ல அரசாங்கத்தின் காரணமாக இந்த நாடுகளுக்கு தைரியம் வந்திருக்கிறது. अगर हमें गुजरात हो या तमिलनाडु हो, केरल हो या कर्नाटक, समुद्र तट पर रहने वाले हमारे मछुआरे भाइयों की अगर रक्षा करनी है, उनको सुरक्षित रखना है, मछुआरों को बेरोक टोक अपनी रोजी रोटी कमाने का अधिकार देना है, तो हमारी पहली जिम्मेवारी बनती है दिल्ली में बैठी हुई दुर्बल सरकार को, वीक गवर्नमेंट को हटाना. குஜராத்தாக இருக்கட்டும் அல்லது தமிழகமாக அல்லது கேரளமாக இருந்தாலும் கர்நாடகமாக இருந்தாலும் அங்கிருக்கின்ற மீனவர்கள் கடலிலே சென்று அவர்களுடைய தினசரி வேலை மற்றும் உணவினை பெற வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனை இல்லாமல் மத்தியிலே இருக்கின்ற இந்த பலவீனமான ஆட்சி தூக்கி எறியப்பட்டாக வேண்டும். मित्रों, पाकिस्तान इतनी बड़ी मात्रा में गुजरात से फिशरमैन को उठा के ले जाता है, 6-6 महीना 1-1 साल तक जेलों में रखता है और उनको इतना टॉर्चर करता है. वो परंपरा श्रीलंका में भी शुरू हुई है. उसका मूल कारण है को पड़ोसी देश मान के चलते हैं कि हिंदुस्तान को टेकन फॉर ग्रांटेड मानते हैं और उसके कारण ये परिस्थिति पैदा होती है. குஜராத்திலே இருக்கின்ற மீனவர்களை கைது செய்து 6 மாதங்கள் சிறையிலே வைத்து சித்திரவதை செய்கிறது பாகிஸ்தான். அதே நிலையானது இங்கு தமிழ் மீனவர்களுக்கு இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் மத்தியிலே இருக்கின்ற இந்த பலவீனமான அரசாங்கம். இப்படி ஒரு அரசு இருப்பதாகவே கூட அவர்களுக்கு நினைப்பில்லாத காரணத்தால் இந்தியாவில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. इन दिनों तो मुझे बताया गया क्या, अटल जी की जब सरकार थी तब हमारे फिशरमैन को कोई प्रॉब्लम नहीं था. नहीं रहा. श्रीलंका में गुजरात के भी फिशरमैन पकड़े जाते थे तो 15 दिन में लौट के आते थे. आजकल तो उनकी बोट भी पाकिस्तान रख लेता है. 1-1 लाख 2-2 लाख रुपयों की बोट पाकिस्तान अपने यहां रख लेता है और उसका उपयोग पाकिस्तान हिंदुस्तान को परेशान करने के लिए करता है. இங்கு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் மீனவர்களுக்கு இம்மாதிரி எந்த தொந்தரவும் இருந்ததில்லை என்று எனக்கு சொல்லப்பட்டது. அதே போல வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்திலே குஜராத்திலிருந்து மீனவர்களை கைது செய்தால் கூட 15 நாட்களுக்குள்ளே அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இன்று அவர்களுடைய படகுகளை கூட அவர்கள் பாகிஸ்தானிலே வைத்துக் கொள்ளுகிறார்கள். லட்சக்கணக்கான ரூபாயிலை வாங்கிய அந்த படகுகளை நம் நாட்டிற்கு எதிராக தாக்குதல் செய்வதற்காக பாகிஸ்தான் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. भाइयों बहनों, I was talking about Gujarat and Tamil Nadu relation. Gujarat is a cotton grower state and Tamil Nadu is a state which consume maximum cotton from the Gujarat. நண்பர்களே, நான் குஜராத் தமிழகத்திற்கான உறவு பற்றி பேசினேன். குஜராத் பருத்தி உற்பத்தியிலே மிக அதிகமாக செய்து கொண்டிருக்கின்ற மாநிலம். ஆனால் அந்த பருத்தியை வாங்குகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. Trichy has always been the hub of higher education. I am glad to know that last year Regional Engineering College Trichy was ranked the best technical institution in the country
even overtaking IITs. தகவல் தொழில்நுட்பமானது மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே இருக்கின்ற ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடியை காட்டிலும் மிக வேகமாக முன்னேறி முதல் நிலை வந்திருக்கிறது என்கின்ற செய்தி மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. Who can forget the contribution of BEL Trichy, which supplied boilers at almost all the power stations in the country? யார் இந்த திருச்சியிலே இருக்கின்ற பெல் நிறுவனம் இந்த நாட்டில் மின் உற்பத்திக்காக அதனுடைய பங்களிப்பை மறந்துவிட முடியும்? It is a matter of pride for Trichy that Dr. Abdul Kalam, ex-president of India, studied in the St. Joseph College, Trichy. இங்கு பிஹெச்ஏல் இருப்பதை போல முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் இங்கு திருச்சியிலே சென்ட் ஜோசப் கல்லூரியிலே படித்தார். We can go on listing the factors that make Trichy unique. When Gandhiji started his Dandi March on the same day, we must remember this is the historical event which Tamil Nadu and country can feel proud, Trichy can feel proud. When we can go on listing the factors to make Trichy unique, when Gandhiji started his Dandi March on the same day, a march from Trichy led by VOC started towards Vedaranyam for making salt. திருச்சிக்கு பலவித விசேஷ தன்மை இருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்கள் தண்டி யாத்திரை துவங்கிய பொழுது இங்கு திருச்சியில் இருந்துதான் வஉசி அவர்களும் அவருடைய இயக்கத்தை துவங்கினார். இங்கு வேதாரண்யத்திலே அப்பொழுது உப்பு காய்ச்சப்பட்டது. ஆகவே திருச்சி பல விதங்களிலே நாம் திருச்சியும் தமிழகம் பெருமைப்படுகின்ற விஷயங்கள் பல நடந்திருக்கின்றன. मित्रों, आज जो मैंने अपने भाषण के प्रारंभ में हमारे जवानों को श्रद्धांजलि देने के लिए 2 मिनट मौन के लिए आपसे प्रार्थना की, लेकिन मन में बहुत पीड़ा होती है, बहुत गुस्सा आता है कि दिल्ली में एक ऐसी सरकार बैठी है कि युद्ध में हमारे जितने जवान मारे गए उससे ज्यादा हमारे जवान टेररिस्टों की गोलियों से मारे गए हैं. நண்பர்களே, என்னுடைய உரையின் துவக்கத்திலேயே நான் சொன்னேன், இந்த நாட்டிலே உயிரிழந்த ஜவான்களை பற்றி நாம் மௌனம் அனுசரித்தோம். ஆனால் நமக்கு வருத்தம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது. இந்த போரிலே இறந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை விட பயங்கரவாதிகள் கையாலே இறந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று எண்ணும் பொழுது நமக்கு கோபம் வருகிறது. मित्रों, हम सबके मन में एक सवाल उठता है कि 125 करोड़ का देश और क्या ताकत है विदेशियों की कि इटली के लोग आकर के केरल के समुद्री तट पर हमारे मछुआरों को गोलियों से भून दें. क्या कारण है कि पाकिस्तान की सेना हिंदुस्तान की धरती पर हमारे सेना के जवानों के सर काट करके ले जाए? क्या कारण है कि पाकिस्तान की सेना आकर के हमारे जवानों को सीमा पर सुरक्षा बल पर गोलियां चला करके उनको भून दें और उसके बाद भी दिल्ली की सरकार पाकिस्तान के प्रधानमंत्री के साथ प्रोटोकॉल के तहत चिकन बिरयानी के भोजन के समारंभ योजित करें? இவைகளை பற்றி பார்க்கும் பொழுது நம் மனதிலே ஒரு கேள்வி எழுகிறது. 125 கோடி மக்கள் இருக்கின்ற இந்த நாட்டிலே இத்தாலியிலிருந்து வந்து இங்கே கேரளத்திலே நம் மீனவர்களை கொல்லுவிட முடியும் என்று சம்பவம். பாகிஸ்தான் நம் பாரத மண்ணிற்குள்ளே வந்து நம் ராணுவ வீரர்களுடைய தலையை துண்டித்து எடுத்து போகின்ற சம்பவம். அதே போல பாகிஸ்தான் நம்முடைய எல்லையிலே பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்களை சுட்டு கொல்லுகின்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி பாகிஸ்தான் பிரதமரோடு புரோட்டோகாலுக்கு வெளியிலே அவர் உணவருந்துகிறார் என்று சொன்னால்
அது என்ன சக்தியால் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். मित्रों, हिंदुस्तान के हर नागरिक के मन में सवाल उठता है, क्या हम इतने दुर्बल हैं, क्या हम इतने वीक हैं, क्या हम इतने कमजोर हैं कि आए दिन हमारे पड़ोसी आकर के जो चाहे वो हमारे साथ करते रहें और हम हाथ में हाथ रख करके, आंख बंद करके, मुंह पे ताला लगा करके इन सारी चीजों को झेलने के लिए इस देश को मजबूर करते रहे. இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன் மனதிலே கேள்வி எழுகிறது, இந்த நாடு என்ன அவ்வளவு தூரம் கையாலாகாத நாடா, பலவீனமான நாடா, சக்தி இல்லாத நாடா? நம்முடைய அண்டை நாட்டினர் என்ன நினைத்தாலும் எப்பொழுது வேண்டாலும் நம் நாட்டிற்குள் வந்து இம்மாதிரியான வன் கொடுமைகளை செய்துவிட்டு போக முடியும். ஆனால் நாம் கண்ணை மூடிக்கொண்டு வாயை பொத்திக் கொண்டு நாம் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை ஏன் ஏற்பட்டு இருக்கிறது? मैं आप लोगों से एक सवाल पूछना चाहता हूं. राजा तमिल में आपसे पूछेंगे और मैं आप सबसे एक आवाज से जवाब चाहता हूं. हमारे सेना के जवानों को दिन रात मार दिया जाता हो, निर्दोष नागरिकों को मार दिया जाता हो, आतंकवाद आए दिन हमें परेशान करता हो, निर्दोषों को मारता हो, क्या ऐसे समय प्रधानमंत्री को पाकिस्तान के नेताओं के साथ बातचीत करने की जल्दबाजी करनी चाहिए क्या? நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதை ராஜா தமிழிலே உங்களுக்கு சொல்லுவார். அனைவரும் ஒரே குரலிலே அதற்கு பதிலளிக்க வேண்டும். பாகிஸ்தான் நம் நாட்டின் மீது இம்மாதிரியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பிரதமர் பாகிஸ்தானுடைய அரசியல் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இவ்வளவு அவசரப்பட வேண்டுமா? இதற்கு ஒரே குரலிலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். नहीं. फिर से बोलिए. திரும்ப சொல்லுங்கள். एक बार फिर से बोलिए. மீண்டும் ஒரு முறை. नो. प्रधानमंत्री जी, ये न मैं बोल रहा हूं, न भारतीय जनता पार्टी बोल रही है. ये सिर्फ दूर सुदूर बैठे हुए तमिलनाडु में ट्रिची के नौजवान आपको कह रहे हैं. பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே, இதை நான் சொல்லவில்லை, பாரதிய ஜனதா கட்சி சொல்லவில்லை, மிக தொலைவிலே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இதை சொல்லுகிறார்கள் உங்களுக்கு. भाइयों बहनों, मैं आज दो घटनाओं का स्मरण कराना चाहता हूं. कुछ समय पहले ब्राजील के जीवन में एक महत्वपूर्ण घटना घटी. कोई देश स्वाभिमान के साथ कैसे जीता है, आत्मगौरव के साथ कैसे गुजारा करता है, ये हमने दुनिया से सीखना पड़ेगा. ब्राजील के अंदर एक घटना घटी. ब्राजील को पता चला कि अमेरिकन गवर्नमेंट ब्राजील के अंदर जासूसी कर रही है. खुफिया एजेंसीज के माध्यम से ब्राजील की हर गतिविधि पर अमेरिका ध्यान रख रहा है. और ये बात जब पता चला तो ब्राजील जैसे छोटे देश ने अमेरिका के एक डेलीगेशन का ब्राजील की धरती पर स्वागत करने से इनकार कर दिया और अमेरिका को सीधा सीधा ब्राजील ने संदेश दे दिया था. நண்பர்களே, நான் இரண்டு சம்பவங்களை பற்றி உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். பிரேசில் நாட்டிலே ஒரு சம்பவம் நடந்தால் அந்த நாடு எப்படி ஒரு முழு சக்தியோடு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம். அமெரிக்கா பிரேசில் நாட்டின் மீது கண்காணிப்பு செய்தது. அந்த கண்காணிப்பு செய்கிறது என்கின்ற தகவல் கிடைத்தவுடனே என் நாட்டினை உளவு பார்ப்பதற்கு கண்காணிப்பதற்கு அமெரிக்கா யார் என்று அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் குழுவை பிரேசில் மண்ணிலே நாங்கள் வரவேற்க மாட்டோம் என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். भाइयों बहनों, ब्राजील के सम्मान के लिए ब्राजील की सरकार ने जो डिसीजन लिया, क्या उसका हमने गौरव करना चाहिए कि नहीं करना चाहिए?
பிரேசில் அரசாங்கம் அந்த நாட்டினுடைய தன்மானத்தை காப்பதற்காக ஒரு நடவடிக்கை மேற்கொண்டது என்று சொன்னால் அதை நாம் ஆதரிக்க வேண்டும், அதை நாம் பாராட்ட வேண்டுமா வேண்டாமா? मैं एक और दूसरी घटना आपको बताता हूं। अभी कुछ समय पहले अमेरिका की जासूसी संस्था में काम करने वाले स्नोडेन, उस पर आरोप लगा कि स्नोडेन ने अमेरिका की जासूसी संस्था की कुछ बातें उसने लीक कर दी हैं, देशद्रोह किया है। और ये सारी बातें बाहर आई। अमेरिकन गवर्नमेंट स्नोडेन को अरेस्ट करना चाहती थी, लेकिन स्नोडेन वहां से भाग करके रसिया चला गया। रसिया ने स्नोडेन को आश्रय दिया। इस बात से नाराज होकर के ओबामा रशिया जाने वाले थे। उन्होंने रसिया को मना कर दिया कि तुमने हमारे एक देशद्रोही को आपके यहां पनाह दी है, मैं तुम्हारे रशिया नहीं आऊंगा। ओबामा ने अपनी ताकत दिखाई। மற்றொரு சம்பவம், அமெரிக்காவிலே உளவுத்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்த ஸ்னோடன், அவர் அந்த உளவுத்துறையிலே அவருக்கு தெரிந்த விஷயங்களை வெளியிட்டார். தேச துரோகத்தில் ஈடுபட்ட காரணத்தினாலே அமெரிக்க அரசாங்கம் அவரை கைது செய்ய முனைந்தது. ஆனால் ஸ்னோடன் அங்கிருந்து தப்பி சென்று ரஷ்யாவிலே சரணடைந்தார். ரஷ்ய அரசாங்கம் அவருக்கு புகலிடம் கொடுத்தது. அமெரிக்க அதிபர் சொன்னார், என் நாட்டிலே துரோகம் செய்து ஓடியவனுக்கு நீ புகலிடம் கொடுத்த காரணத்தினாலே உன் மண்ணிலே நான் கால் வைக்க மாட்டேன் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் சொன்னார். मित्रों, हम लोगों को सोचना होगा, दुनिया का कोई छोटा देश हो या कोई बड़ा देश हो, लेकिन जब उनके स्वाभिमान पर चोट होती है, उनके राष्ट्र गौरव पर चोट होती है, तो बाकी सारे हिसाब किताब छोड़ करके वो देश अपने इज्जत के लिए, अपने गौरव के लिए, अपने सम्मान के लिए खड़ा हो जाता है और दुनिया की किसी भी ताकत की परवाह नहीं करता है। ஒரு நாடு சிறிய நாடோ பெரிய நாடோ, அந்த நாட்டினுடைய தன்மானத்திற்கு, சுய கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படுமானால் அந்த நாடு வேறு நாடு என்ன நினைக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். சூழ்நிலை என்ன என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தன் நாட்டினுடைய சுய கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக வீறு கொண்டு எழுந்து நிற்பார்கள். मित्रों, इसलिए मैं कहना चाहता हूं कि प्रधानमंत्री जी, आप अमेरिका में गए हुए हैं, ये देश आपसे जानना चाहता है कि आपकी प्राथमिकता क्या है। क्या हिंदुस्तान का स्वाभिमान आपकी प्राथमिकता है? हिंदुस्तान का गौरव आपकी प्राथमिकता है? हिंदुस्तान के जवानों का खून, उसका सम्मान आपकी प्राथमिकता है कि दुनिया के दबाव में, दुनिया में अच्छा दिखने के लिए, बातचीत करने के लिए उतावलेपन दिखाने का ये आपकी प्रायोरिटी है? इसका जवाब ये देश आपसे सुनना चाहता है। நான் பிரதமரிடமிருந்து ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எதற்கு முன்னுரிமை அளிக்க விரும்புகிறீர்கள்? இந்த நாட்டினுடைய தன்மானத்திற்கா, கௌரவத்திற்கா, அல்லது உலக நாடுகளுடைய நிர்பந்தத்தின் காரணமாக பாகிஸ்தானோடு நான் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறேன் என்று சொல்கிறீர்களே, அதற்கு முன்னுரிமை தரப்போகிறீர்களா? உங்களுக்கு எதற்கு முன்னுரிமை தரப்போகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். भाइयों बहनों, देश में एक ऐसी सरकार है जिस सरकार के होने के कारण न इस देश में हमारी माताएं बहनें सुरक्षित है, जिस सरकार के कारण न इस देश में सीमा पर तैनात हमारे जवान सलामत है, इस सरकार के रहते हुए चाइना की सीमा पर हमारी भूमि सलामत है, इस सरकार के रहते हुए गुजरात हो या तमिलनाडु या केरल हो,
हमारे मछुआरे सलामत नहीं है। अगर इस देश में इसी सरकार रहने के कारण पूरा देश असलामत हो तो सबसे पहला काम होता है ये असलामती पैदा करने वाली उस निकम्मी सरकार को उखाड़ के फेंक देना चाहिए। ஒரு நாட்டிலே அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டினுடைய எல்லைக்கு பாதுகாப்பு இல்லை, உள்நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது குஜராத்தோ கேரளாவோ தமிழ்நாடோ அந்த மாநிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இம்மாதிரி எதற்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதல் கடமை என்னவென்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டியது நம்முடைய முதல் கடமையாக அமைந்திருக்கிறது. मित्रों, दिल्ली में एक ऐसी सरकार बैठी है जिसने पूरे हिंदुस्तान के अर्थतंत्र को कमजोर कर दिया, दुर्बल कर दिया, निकम्मा कर दिया. இன்று டெல்லியிலே ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தி இருக்கிறது, முழுமையாக வீழ்ச்சியடை செய்திருக்கிறது. நாம் பொருளாதார ரீதியாக செயல்படாத முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. दिल्ली में ऐसी सरकार बैठी है जिसने भारत के रुपये को भी कमजोर कर दिया. आज रुपया की कोई ताकत नजर नहीं आ रही है. अगर ये दिल्ली में सरकार ऐसे ही बैठी तो कल हमें रुपया सूक्ष्मदर्शक यंत्र से खोजना पड़ेगा. அதே போல இன்று டெல்லியிலே இருக்கின்ற இந்த அரசாங்கம் நம் நாட்டினுடைய நாணயத்தின் மதிப்பை வீழ்ச்சியடைய செய்திருக்கிறது. நம் நாட்டின் நாணயத்திற்கு ரூபாய்க்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை. இன்னும் இந்த சர்க்கார் இருக்குமானால் இந்த ரூபாய்க்கு முழுமையாக இது மதிப்பிழந்து தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். इस देश के आर्थिक पंडितों का कहना है, अर्थनीति को जानने समझने वाले, फाइनेंस को समझने वाले लोगों का कहना है, आज जो हिंदुस्तान की आर्थिक स्थिति है, अगर आने वाले 5 साल तक ऐसी ही स्थिति अगर बनी रही तो हिंदुस्तान के करोड़ों करोड़ों नौजवान जो आज रोजगार कमाते हैं वे बेरोजगार हो जाएंगे और हिंदुस्तान की तरुणाई फुटपाथ पर भीख मांगती हुई नजर आएगी. इतनी दुर्दशा होने की संभावनाएं इस देश के अर्थशास्त्री कर रहे हैं. இந்த நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கிறது? பொருளாதார மேதைகள், நிதித்துறையிலே நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆட்சி இன்னமும் 5 ஆண்டுகள் இதே போல் தொடர்ந்து இருக்குமானால் 5 ஆண்டுகளிலே இன்று கோடிக்கணக்கான இளைஞர்கள் யார் வேலை வாய்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வேலை இல்லாமல் சென்று விடுவார்கள். அவர்கள் சாலை ஓரங்களில் பிச்சை எடுக்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். मित्रों, दिल्ली की सरकार की नीतियों के कारण हमारे देश के सारे उद्योग ठप होते जा रहे हैं और छोटे छोटे उद्योग को ताले लग रहे हैं. ये ट्रिची में आज भेल पूरा का पूरा संकट में गिरा पड़ा है. भेल को एंसिलरी एक्टिविटी करने वाले छोटे छोटे उद्योग, उन पर ताले लग रहे हैं और ताले लगने का कारण यह है कि दिल्ली की सरकार की नीतियां जिम्मेवार है. उनको अमीरों को खुश करने का, अमीरों का भला करना, इस देश की 50-75 जो बड़ी बड़ी कंपनियां हैं उनके लिए हिंदुस्तान की तिजोरी लुटा देना, यही उनकी कार्यशैली रही है. लेकिन हमारे छोटे कारखाने वाले लोग हैं, छोटे और मार्जिनल काम करने वाले लोग हैं, 5 लोग 10 लोग नौजवानों को रोजगार देने वाले लोग हैं, उनको बुरी तरह परेशान करना यही दिल्ली की नीतियां रही है. இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை காரணமாக தொழிலதிபர்கள் பிரச்சனையிலே இருக்கிறார்கள். சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இப்பொழுது மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பெல் மிகப்பெரிய பிரச்சனையிலே இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய துணை நிறுவனங்கள் ஆக்சலர் யூனிட், அந்த துணை நிறுவனங்கள் எல்லாம், தொழிற்சாலைகள் எல்லாம் இப்பொழுது பூட்டு போடப்பட்டு வருகின்றன. இன்று இருக்கின்ற இந்த அரசாங்கமானது
இந்த நாட்டில் இருக்கின்ற 50-75 பெரிய பெரிய பணக்காரர்கள் அவர்களை மகிழ்விப்பதற்கு, அவர்களுக்கு மேலும் உதவி செய்வதற்காக வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிறிய சிறிய தொழிற்சாலைகள், 5 பேருக்கு 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்தின் தவறான கொள்கையின் காரணமாக இப்பொழுது மூடப்பட்டு வருகின்றன. मित्रों, बड़ी बड़े उद्योगकार जो हजारों करोड़ रुपयों के उद्योग चलाते हैं, बैंकों के कोई 200 करोड़ रुपए डुबा रहा है, कोई 500 करोड़ डुबा रहा है, कोई 2000 करोड़ डुबा रहा है, लेकिन हमने कभी भी अखबार में किसी बड़े उद्योग का नाम नहीं सुना होगा, किसी बड़े उद्योगकार की फोटो नहीं देखी होगी. लेकिन एक छोटा उद्योगकार अगर उसके बेचारे ने 1 लाख रुपया बैंक को अगर नहीं भर पा रहा है, 2 लाख रुपया नहीं दे पा रहा है, लोन वापस नहीं कर पा रहा है, तो ये बैंक वाले, ये दिल्ली की सरकार अखबार में उसको फोटो के साथ एडवर्टाइजमेंट देते हैं कि ये पैसे नहीं दे रहा है और उसको मरने के लिए, आत्महत्या करने के लिए मजबूर करते हैं. இந்த நாட்டிலே இந்த மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடு 1000 கோடி 2000 கோடி மூலதனத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தொழிற்சாலைகள், அவர்கள் 100 கோடி 200 கோடி 500 கோடி என்று வங்கிகளிலே பணம் பெற்று அதை திரும்ப செலுத்தாமல் இருந்தால் எங்காவது அவர்கள் பற்றிய பெயர் செய்தி பத்திரிகைகளிலே பார்த்திருக்கிறோமா? ஆனால் சிறு சிறு தொழில் செய்கின்ற, சிறு தொழில் செய்பவர்கள் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய படத்தை போட்டு இவர்கள் பணம் திரும்ப செலுத்தவில்லை என்று அவர்களை தற்கொலைக்கு தூண்டுகின்ற செயலினை இந்த மத்திய அரசாங்கமானது செய்து கொண்டிருக்கிறது. देश के आर्थिक विकास का अगर रोड मैप बनाते हैं तो उस रोड मैप के केंद्र बिंदु में हमारे देश का नौजवान होना चाहिए. हमारे विकास की यात्रा में हमारे देश के नौजवानों की टैलेंट काम में आनी चाहिए. हमारे देश के विकास में हमारे नौजवान का पुरुषार्थ काम आना चाहिए और विकास उन छोटे छोटे उद्योगों का होना चाहिए. लाखों करोड़ों छोटे छोटे उद्योगों का जाल बिठाना चाहिए ताकि हमारे देश के नौजवान को रोजगार मिले. उसको कभी किसी के पास अपना हाथ फैलाने की नौबत नहीं आनी चाहिए. இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான நாம் செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மைய பொருளாக இருக்க வேண்டிய இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் அவர்களுடைய திறமையினை பயன்படுத்துகின்ற விதத்திலே, அவர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்குகின்ற விதத்திலே, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சின்ன சின்ன சிறிய சிறிய தொழில்களை உருவாக்குகின்ற விதத்திலே நம் நாட்டினுடைய திட்டமிடுதலானது அமைய வேண்டும். मैं नौजवान मित्रों आपसे अनुरोध करता हूं, आपके पिताजी को मजबूरन जिंदगी जीनी पड़ी होगी, आपके दादाजी को मजबूरन जिंदगी जीनी पड़ी होगी, आपके बड़े भाई को मजबूरन जिंदगी गुजारनी पड़ी होगी. लेकिन मेरे नौजवान, आप संकल्प करें कि आप मजबूरी में जीना नहीं चाहते, आप सम्मान के साथ जीना चाहते हैं, मेहनत करके कमाई करके जीना चाहते हैं और रोजगार दे ऐसी सरकार चाहते हैं. இங்க இருக்கின்ற இளைஞர்களை நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய தகப்பனாருக்கு நிர்பந்தத்தின் மூலமாக அவரால் தன்மானத்தோடு வாழ முடியாத ஒரு சூழ்நிலையானது இருந்திருக்கலாம். உங்களுடைய தாத்தாவிற்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம், உங்களுடைய மூத்த அண்ணனுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நிர்பந்தத்திற்காக நாம் தன்மானத்தை விட்டு வாழக்கூடிய சூழ்நிலையானது இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்குகின்ற விதத்திலே ஒரு சர்க்கார் மத்தியிலே அமைந்தாக வேண்டும் என்று நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். दिल्ली की सरकार की नीतियां कैसी हैं? उनकी नीतियों के कारण इस देश में 20,000 मेगावाट 20,000 मेगावाट बिजली पैदा करने की क्षमता रखने वाले कारखाने बंद पड़े हैं. क्यों? उन कारखानों को बिजली पैदा करने के लिए कोयला चाहिए, गैस चाहिए, ये उपलब्ध नहीं है. एक तरफ कोयले की खदानें पड़ी हैं, दूसरी तरफ बिजली पैदा करने वाले कारखाने तैयार बैठे हैं
और तीसरी तरफ हिंदुस्तान के कई राज्य बिजली के लिए तरस रहे हैं, अंधेरे में गुजारा कर रहे हैं, 2-2, 4-4 घंटे भी बिजली उनको उपलब्ध नहीं होती है। भाइयों बहनों, क्या इन स्थितियों को बदला नहीं जा सकता है? लेकिन दिल्ली की सरकार को बदलना नहीं है, उनको तो वही काम करने हैं जिसमें करप्शन की सुविधा हो, जन सामान्य का भला हो, उन कामों में उनकी रुचि नहीं है। இங்கு இருக்கின்ற இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தின்படியே 20,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகள் மூடப்பட்டு கிடக்கிறது. ஏன்? அதற்கு என்ன காரணம்? அதற்கு தேவையான நிலக்கரி கிடைக்கவில்லை, எரிவாயு கிடைக்கவில்லை. ஒரு பக்கத்திலே பார்ப்பீர்களானால் நிலக்கரி சுரங்கங்கள் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே மின்சாரம் உற்பத்தி செய்கின்ற கம்பெனிகள் நிலக்கரி பற்றாக்குறையால் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பக்கத்திலே பல மாநிலங்களிலே 2 மணி நேரம் 4 மணி நேரம் என்று மின் வெட்டு இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்ற இந்த மத்திய அரசாங்கத்தை நாம் தூக்கி எறிந்தாக வேண்டும். मित्रों, 2 दिन पहले सुप्रीम कोर्ट का एक जजमेंट आया, जिस आधार कार्ड के नाम पर पूरे हिंदुस्तान में कांग्रेस के लोग नाच रहे थे और न जाने देश के लोगों को क्या कोई बड़ी जड़ी बूटी दे दी है कि जो उनके हर संकटों से मुक्ति दिलाएगी, उस आधार कार्ड पर के वो खेल खेल रहे थे। सुप्रीम कोर्ट से ऐसी डांट पड़ी है। आज सवाल ये है, प्रधानमंत्री जी देश पूछना चाहता है, इस आधार कार्ड के पीछे कितने रुपए खर्च हुए, ये रुपए कहां गए, आधार कार्ड का लाभ किसको मिला? सुप्रीम कोर्ट ने जो सवाल उठाए हैं, ये सवालों के जवाब ये देश की जनता मांगती है आपसे. 2 நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அது மத்திய அரசாங்கத்தை தலையில குட்டி இருக்கு. என்னன்னு சொன்னா, ஆதார் அட்டை விஷயத்திலே இந்த அரசாங்கம் ஆனந்த கூத்தாடுகிறது. ஆதார் அட்டை கிடைத்துவிட்டால் இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே உச்ச நீதிமன்றம் இம்மாதிரியான தீர்ப்பினை கொடுத்திருக்கிறது. பிரதமரிடமிருந்து இந்த நாடு கேட்கிறது, இந்த ஆதார் அட்டை விஷயத்திலே இதன் பின்னால் எவ்வளவு பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது? ஏன் உச்ச நீதிமன்றம் இப்படி கடுமையான விமர்சனத்தை வைக்கும் அளவுக்கு சூழ்நிலை உருவானது? இதனால் பலன் பெற்றவர்கள் யார் என்பது பற்றிய விவரத்தை சொல்ல வேண்டும் என பிரதமரை இந்த நாடு கேட்கிறது. नौजवान मित्रों, में आज एक बात पहली बार आपके सामने रखने जा रहा हूं. पिछले 3 साल से मैं लगातार गुजरात की तरफ से प्रधानमंत्री को चिट्ठी लिखता रहा हूं और मैंने आधार कार्ड के संबंध में गंभीर सवाल उठाए थे. मैंने उनसे चेतावनी दी थी कि गुजरात हमारा सीमावर्ती राज्य है, आप इस प्रकार से किसी के माध्यम से किसी को भी आधार कार्ड देते जाओगे तो हिंदुस्तान में जो इन्फिल्ट्रेशन करने वाले लोग हैं उनको बढ़ावा मिलेगा. पड़ोसी देशों के लोग हमारे यहां घुस जाएंगे, गैर कानूनी तरीके से वो नागरिक बन जाएंगे, हक छीन लेंगे हमारा. आप इस पर गंभीरता से सोचिए. मैंने उसकी पद्धति के संबंध में सवाल उठाए थे. आज जो सुप्रीम कोर्ट ने जितने सवाल उठाए हैं वो सारे सवाल 3 साल पहले मैं देश के प्रधानमंत्री के सामने उठा चुका हूं. मैंने प्रधानमंत्री से आग्रह किया था कि आप नेशनल सिक्योरिटी काउंसिल की मीटिंग बुलाइए, मुख्यमंत्रियों को इस विषय में डिबेट कीजिए, चर्चा कीजिए. आधार कार्ड के नाम पर इस देश पर एक नया संकट लाओगे, आप इस पर गंभीरता से सोचो. उन्होंने नहीं सोचा, लेकिन सुप्रीम कोर्ट ने डंडा मारा, तब उनको समझ में आएगा. நண்பர்களே, கடந்த 3 ஆண்டுகளிலே முதலாக இந்த விஷயத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இன்று உச்ச நீதிமன்றம் இந்த ஆதார் அட்டை தொடர்பாக என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறதோ இதை நான் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதம மந்திரியிடம் இதே கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன். ஏனென்றால் குஜராத் ஒரு எல்லை மாகாணம். நீங்கள் இந்த ஆதார் அட்டை கொடுப்பது இந்த விதத்திலே கொடுத்து கொண்டே போனால் குஜராத்திலே ஊடுருவி இருப்பவர்கள், நாட்டுக்கு விரோதமாக செயல்படுபவர்கள், இங்கு பிரச்சனை உருவாக்குபவர்கள் ஆதார் அட்டை பெற்று விடுவார்கள்.
ஆகவே தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை கூப்பிடுங்கள், முதலமைச்சர்களோடு ஆலோசனை செய்ய வேண்டும். ஆதார் அட்டை விஷயமாக நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பது போல இதே போக்கிலே நாம் ஆதார் அட்டை கொடுக்க கூடாது, அது மாநிலத்திலே பிரச்சனையை உருவாக்கும் என்று கேட்டேன். ஆனால் அதற்கெல்லாம் இவர் பதில் சொல்லவில்லை. இந்த உச்ச நீதிமன்றத்தில் குட்டுப்பட்ட பிறகு அவருக்கு இதை பற்றி புத்தி வந்திருக்கு. आज सुप्रीम कोर्ट ने जब सवाल खड़े किए हैं तब मैं प्रधानमंत्री से आग्रह करता हूं कि देश की जनता को बताएं, क्या जब आधार कार्ड की योजना आई क्या उन्हीं की सरकार के सभी डिपार्टमेंट इसमें सहमत थे? क्या कैबिनेट के सभी सदस्य सहमत थे? क्या यह सच नहीं है कि फाइलों पर अलग अलग डिपार्टमेंट ने इसका विरोध किया था? प्रधानमंत्री जी, देश जानना चाहता है क्या हिंदुस्तान के सभी राज्य आपकी इस योजना से सहमत थे? क्या हिंदुस्तान के राज्यों ने सवाल या निशान नहीं खड़े किए थे? लेकिन ये अरबों खरबों रुपयों को आपने उड़ा दिया। गरीब के पेट में जाने वाले रुपये आपने लोगों को राजनीतिक रंग दिखाने के लिए पूरे कर दिए और इसलिए देश को आपने जवाब देना चाहिए. பிரதம மந்திரியிடம் நான் மற்றொரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்த நாடு கேட்கிறது, நீங்கள் இந்த ஆதார் அட்டை திட்டத்தை கொண்டு வரும்பொழுது அரசாங்கத்திற்கென்ற அனைத்து இலாக்காக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்களா? எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றதா? இந்த நாட்டிலே அவர்கள் கோப்புகளிலே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எழுதியிருக்கின்ற விஷயம் உண்மையா இல்லையா? ஆகவே ஒரு அரசியல் காரணத்திற்காக நீங்கள் நாட்டிலே யாரும் ஒப்புக்கொள்ளாத விஷயத்தினை பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஏழையின் வயிற்றுக்கு செல்ல வேண்டிய பணம் உங்கள் அரசியல் நாடகத்திற்காக இப்பொழுது வீணடிக்கப்பட்டிருப்பது உண்மையா இல்லையா என இந்த தேசம் உங்களை கேட்க விரும்புகிறது. मित्रों, इस देश की एकता को अगर बनाए रखना है, इस देश को प्रगति की राह पर ले जाना है, तो कांग्रेस की भागला करो और राजनीति करो. कांग्रेस की जो डिविजिव मेंटालिटी है, कांग्रेस के डीएनए में, कांग्रेस के जेनेटिक्स में डिविजिव नेचर इनहेरेंट है और उसने समय समय पर भागला करो, विभाजन करो, तोड़ो, उसी की राजनीति की है. நண்பர்களே, இந்த நாட்டினுடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் காக்க வேண்டுமானால் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய டிஎன்ஏயை நாம் புரிஞ்சுக்கணும். இவர்கள் இந்த நாட்டு மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக தங்களுடைய ஆட்சியை நிரந்தரமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக இந்த நாட்டிலே மிகப்பெரிய பிளவானது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. कांग्रेस पार्टी मन से, वचन से, कर्म से डिविजिव है. காங்கிரஸ் கட்சியானது தன்னுடைய மனதாலே, தன்னுடைய வாக்காலே, தன்னுடைய சிந்தனையாலே ஒரு பிளவுபட்ட சிந்தனை இருக்கின்ற ஒரு கட்சியாகும். देश पूरा जब आजादी का जंग लड़ रहा था, यह कांग्रेस पार्टी है जिसने सबसे पहले हिंदुस्तान के 2 टुकड़े कर दिए, देश को 2 टुकड़ों में बांट दिया. இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் ஒருமைப்பாட்டிற்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை 2ஆக பிளந்தது. इतना ही नहीं, हिंदुस्तान की शासन व्यवस्था को भी उन्होंने 2 टुकड़ों में तोड़ दिया. कश्मीर के लिए अलग व्यवस्था खड़ी की, बाकी हिंदुस्तान के लिए अलग व्यवस्था की. कश्मीर के लिए अलग प्रधानमंत्री, कश्मीर के लिए अलग संविधान, कश्मीर के अलग झंडा. एक ही देश में 2 टुकड़े करने का पाप ये डिविजिव कांग्रेस ने किया था. அதே போல இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கும் பொழுது கூட அரசியல் ஏற்பாட்டிலே பிளவினை ஏற்படுத்தியவர்கள் காங்கிரஸ். ஜம்மு காஷ்மீருக்கு என்று தனி சட்டம், பாரத நாட்டிலே தனி சட்டம், ஜம்மு காஷ்மீரிலே தனி பிரதமர், தனி கொடி, தனி அரசியல் சட்டம். ஒரே நாட்டிலே 2 பிரதமர், 2 கொடி, 2 அரசியல் சட்டம் என்கின்ற அளவிற்கு இந்த நாட்டை பிரிக்கின்ற பாவத்தை செய்தது இந்த காங்கிரஸ் கட்சியாகும். ये डिविजिव कांग्रेस ने पानी के मुद्दों पर एक राज्य को दूसरे राज्यों के साथ लड़ाते रहे. 60 साल तक नदियों के पानी के बंटवारों के नाम पर देश के हर राज्य को डिविजिव कांग्रेस ने तोड़ा मरोड़ा, उसको परेशान किया. यह पाप कांग्रेस ने किया. அதே போல இந்த நாட்டிலே நதிநீர் பிரச்சனையிலே மாநிலங்களுக்கு
இடையிலே மோதலை ஏற்படுத்தி தண்ணீருக்காக மக்களிடையே பிளவினை ஏற்படுத்திய பாவத்தை செய்திருப்பதும் இந்த காங்கிரஸ் ஆட்சியாகும். ये डिविजिव कांग्रेस ने भाषा के नाम पर नए नए तूफान खड़े कर करके भाषावार राज्यों की रचना करके भाषा के नाम पर देश को लड़ाने का, देश को विभाजित करने का काम ये डिविजिव कांग्रेस ने किया है. அதே போல இந்த பிரித்தாளும் காங்கிரஸ் கட்சியானது மொழியின் பெயராலே மொழிவாரி ராஜ்யங்களை ஏற்படுத்தி மொழியால் இந்த நாட்டு மக்களுடைய மோதலை ஏற்படுத்திய பாவத்தை இந்த காங்கிரஸ் செய்திருக்கிறது. ये डिविजिव कांग्रेस ने 1857 में हिंदुस्तान का एक एक मुसलमान, हिंदुस्तान का एक एक हिंदू, हिंदुस्तान का एक एक ईसाई, हिंदुस्तान का हर नागरिक कंधे से कंधा मिला करके गुलामी के खिलाफ लड़ाई लड़ रहा था. लेकिन एक कांग्रेस पार्टी ने जब नेतृत्व किया, हिंदू और मुसलमान को अलग किया, हिंदू और मुसलमान के भी दरार करने का काम ये डिविजिव कांग्रेस ने किया है. 1857 இந்த பாரத தேசத்திலே இந்துக்களும் முஸ்லிம்களும் தோளோடு தோள் இணைந்து இந்த நாட்டிலே சுதந்திரத்திற்காக ஒன்றாக இணைந்து போராடி கொண்டிருந்த பொழுது மதத்தின் பெயராலே அவர்களிடையே பிளவுபடுத்திய பாவத்தை செய்ததும் இந்த காங்கிரஸ் தான். धर्म के आधार पर देश में विभाजन करने का काम यही डिविजिव कांग्रेस का रोज का वोट बैंक की राजनीति का काम है. மதத்தின் அடிப்படையிலே நாட்டை பிளவுபடுத்துகின்ற இந்த பிளவு மனப்பான்மை கொண்ட காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கிக்காக இந்த பாவங்களை செய்திருக்கிறது. यही डिविजिव कांग्रेस है जिसने जाति के नाम पर अगड़े और पिछड़े की लड़ाई शुरू करवाई और देश के हर तबके को अगले और पिछड़े के रूप में, फॉरवर्ड और बैकवर्ड के रूप में उसमें भी दरार पैदा करने का काम ये डिविजिव कांग्रेस ने किया है. அதே ஜாதிகளுக்கு இடையிலே மோதலை ஏற்படுத்தி முற்பட்டோர் பிற்பட்டோர் என்ற மக்களிடையே பிளவினை ஏற்படுத்திய பாவமும் இந்த காங்கிரஸ் செய்திருக்கிறது. ये कांग्रेस पार्टी डिविजिव है. उसकी सोच ने गांव को अलग कर दिया, शहर को अलग कर दिया, गांव को शहर से लड़ा दिया, शहर को गांव से लड़ा दिया. ये डिविजिव कांग्रेस की नेतृत्व का परिणाम है. இம்மாதிரியான பிளவு மனப்பான்மை இருக்கின்ற காங்கிரஸ் தலைமையினுடைய நிலையின் காரணமாக கிராம பகுதிக்கும் நகர மக்களுக்கும் இடையிலே மோதலை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். भाई को भाई से लड़ाना, देश की एकता को तोड़ना और अपना राजनीतिक उल्लू सीधा करना, अपनी वोट बैंक की राजनीति को करते रहना, ये डिविजिव कांग्रेस का नेचर है. हिंदुस्तान को बचाना है, हिंदुस्तान को आगे बढ़ाना है तो ये डिविजिव कांग्रेस से हमें मुक्ति पानी चाहिए. हमेशा हमेशा के लिए ये डिविजिव कांग्रेस को खत्म करना चाहिए. சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் இடையிலே சண்டையை மூட்டிவிட்டு தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே எல்லா விதத்திலும் பிளவினை உண்டு பண்ணுகின்ற இந்த காங்கிரஸ், இந்த நாடு முன்னேற வேண்டுமானால் காங்கிரசிடமிருந்து இந்த நாடு விடுதலை பெற்றாக வேண்டும். मैं और आप जितना कांग्रेस को जानते हैं, अगर उससे ज्यादा कांग्रेस को नस नस में जानने वाला कोई अगर व्यक्ति है, कांग्रेस को हर प्रकार से समझने वाला कोई व्यक्ति है, तो वो व्यक्ति है महात्मा गांधी. और महात्मा गांधी ने कांग्रेस को बराबर पहचाना था, उसके चरित्र को बराबर जाना था, उनके कारनामे को बराबर जाना था, उनके डिविजिव डीएनए को बराबर जाना था. और इसलिए महात्मा गांधी के जीवन की एक इच्छा थी कि इस देश में कांग्रेस को खत्म किया जाए. ये गांधी की इच्छा थी. इसको पूरा करने का दायित्व हम सभी देशवासियों का है. நானோ நீங்களோ இந்த காங்கிரஸை பற்றி அறிந்திருப்பதை விட அந்த காங்கிரசினுடைய இயல்பினை அதிகமாக அறிந்திருந்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். அதை இஞ்சி இஞ்சா அறிந்து வைத்திருந்தார். அதனாலதான் அவர் சொன்னார், சுதந்திரம் கிடைத்தவுடனேயே காங்கிரஸ் கட்சியை கலைத்து விட வேண்டும் என்று. மகாத்மா காந்தியின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு இன்றைக்கு நமக்கு இருக்கிறது, காங்கிரஸை முடிவுக்கு கொண்டு வருவது. और इसलिए मित्रों, इस देश को बचाने के लिए हमारा संकल्प होना चाहिए कांग्रेस मुक्त भारत. इस देश को बचाने के लिए कांग्रेस के साथ मिले जुए जो भी लोग हैं, उनसे इस देश को मुक्ति दिलानी चाहिए.
और कांग्रेस के कारनामों को अपने अपने दलों में करने वाले भी जो लोग हैं, उनसे भी देश को मुक्ति दिलाने का हमने संकल्प करना चाहिए। ஆகவே நண்பர்களே, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து, காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளிடமிருந்து, இந்த காங்கிரஸ் கட்சிக்காக தரகு வேலை பார்க்கின்ற சக்திகளிடமிருந்து நாம் இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று நான் भाइयों बहनों, मैं तमिलनाडु में पहले भी आया हूं, सार्वजनिक कार्यक्रम भी मैंने किए हैं, लेकिन इन माय होल पॉलिटिकल कैरियर आई हैव नेवर सीन such a huge youth, such a huge gathering I have never seen in my life. நண்பர்களே, நான் இதற்கு முன்பாகவும் தமிழகத்திற்கு வந்திருக்கிறேன், பொது நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றிருக்கிறேன். ஆனால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலேயே இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. I was told that behind this ground there is a bridge, and behind that bridge there is one another ground. That ground is also fully covered by the youth. நண்பர்களே, எனக்கு சொன்னார்கள், இந்த கூட்டத்துக்கு பின்னால பாலம் இருக்கு, அந்த பாலத்துக்கு பின்னாலேயும் மைதானம் இருக்கு, அந்த மைதானமும் முழுமையாக இளைஞர்களால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. जो ब्रिज के उस पार हजारों नौजवान बैठे हैं, न वो मुझे देख पा रहे हैं, न मैं उन्हें देख पा रहा हूं. मैं उन नौजवानों की क्षमा मांगता हूं, क्योंकि ये मैदान छोटा पड़ गया, लेकिन मैं उनको विश्वास दिलाता हूं, ये मैदान भले छोटा पड़ गया, लेकिन हमारा दिल छोटा नहीं है. आपके लिए हमारे दिल में जगह है. நான் இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், அந்த மைதானத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், அவர்களால் என்னை பார்க்க முடியவில்லை, என்னால் அவர்களை பார்க்க முடியவில்லை. அதற்காக நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மைதானம் சிறிதாக இருக்கலாம், ஆனால் என் மனது பெரிது. உங்கள் அனைவருக்கும் அதிலே இடம் இருக்கிறது. जो लोग तमिलनाडु की राजनीति को जानते समझते हैं, जो हिंदुस्तान की राजनीति को जानते समझते हैं, उनके लिए इशारा काफी है. ये परिवर्तन की आंधी नजर आ रही है मित्रों. ये तमिलनाडु से उठी हुई ताकत, नौजवानों की ताकत दिल्ली को ठिकाने पर लगा के रहेगी. ये दृश्य मैं अपने सामने देख रहा हूं. தமிழகத்தின் அரசியலை நாம் அறிவோம், தேசிய அரசியலும் நாம் அறிவோம். ஆனால் இங்கு இருந்திருக்கின்ற இந்த சக்தியானது, இந்த இளைஞர்களின் சக்தி டெல்லியில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வரை செல்லும் என்பது உண்மை. जहां जहां मेरी नजर पहुंचती है, कोई भी कोना ऐसा नहीं है जहां ये काले बाल वाले नौजवान नजर ना आते हो. क्या यूथ का समंदर इकट्ठा हुआ है दोस्तों. நான் எங்கெங்கெல்லாம் எந்த மூலையிலே திரும்பி பார்த்தாலும், பார்க்கின்ற இடங்களிலெல்லாம் கருமுடியோடு இருக்கின்ற இளைஞர்களின் தலையையே பார்க்க முடிகிறது. இது என்ன இளைஞர்களின் சமுத்திரம் இது. मैं तमिलनाडु के नौजवानों के माध्यम से हिंदुस्तान के नौजवानों को विश्वास देता हूं, मेरे तमिलनाडु को नौजवानों को विश्वास देता हूं कि आप भारतीय जनता पार्टी पे जो भरोसा किया है, हम कभी भी इस भरोसे को टूटने नहीं देंगे. आपके सपनों को टूटने नहीं देंगे. आपके अरमानों को पूरा करने के लिए ईश्वर ने हमें जितनी शक्ति दी है, वो पूरी शक्ति आपके कल्याण के लिए हम लगाएंगे. நான் இந்த தமிழக இளைஞர்களின் மூலமாக நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞர்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கு நான் ஒரு உறுதியளிக்க விரும்புகிறேன். நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை உடைந்து போக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உங்களுடைய கனவுகள் உடைந்து போவதற்கான நிலைமை இருக்காது. உங்கள் கனவினை பூர்த்தி செய்வதற்காக ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சக்தி முழுமையும் அதில் நாங்கள் உபயோகித்து உங்கள் கனவை நனவாக்குவோம் என்று உங்களுக்கு நான் நம்பிக்கை தர விரும்புகிறேன். तमिलनाडु के नौजवान, आज आपने मुझे एक नई ताकत दी है, भाजपा को नई ताकत दी है.
एक नया विश्वास आपने दिया है। मैं आपका बहुत बहुत आभारी हूं, बहुत बहुत आभारी हूं और युवा मोर्चा की पूरी टीम को बहुत बहुत बधाई देता हूं। भैया, आप लोगों ने अद्भुत काम करके दिखाया है। मैं बहुत बहुत अभिनंदन करता हूं आपका। இன்று தமிழக இளைஞர்கள் எனக்கு புதிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த நம்பிக்கையின் மூலமாக நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர் அணி குழுவினர் அனைவருக்கும் இதற்காக நான் மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறேன். मित्रों, आखिर में मैं आपसे वंदे मातरम बुलाऊंगा और आप दोनों मुट्ठी बंद करके पूरी ताकत से मेरे साथ वंदे मातरम बोल करके आज जो हमारे जवान शहीद हुए हैं उन जवानों को भारत माता का स्मरण करते हुए श्रद्धांजलि देंगे। पूरी ताकत से मेरे साथ बोलना होगा. நான் இப்பொழுது வந்தே மாதரம் சொல்லும் பொழுது நீங்கள் அனைவரும் உங்களுடைய கை முட்டிகளை இணைத்துக் கொண்டு வந்தே மாதரம் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால் இன்று தியாகிகளாய் இருக்கின்ற நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நாம் பாரத மாதாவினுடைய நன்றியினை தெரிவிப்பதற்காக நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி பிடித்து முட்டிகளை மூடி वंदे मातर घोषण சொல்ல வேண்டும். वंदे ताकत पूरे उन जवानों तक पहुंचनी चाहिए दोस्तों. அந்த ராணுவ வீரர் வரைக்கும் போகணும். அதனால உரக்க சொல்லுங்கள். वंदे मातरम, 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 वंदे मातरम. இப்பொழுது தமிழகத்தினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சரவண பெருமாள் அவர்கள் மதிப்பிற்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள்.